291 தொகுதியில் வந்து என்டிஏ கூட்டணி, பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஐஎன்டிஏ கூட்டணியில் 233 வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் வந்துக்கிட்டு சுயேட்சைகள், சின்ன சின்ன கட்சிகள், அவங்கள ஒரு 16-17 பேர், 15லேருந்து 17 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதில் 10 எம்பிக்கள் சுயேட்சைகள், சின்ன சின்ன கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்து, அதனால் 291 எப்படி ஆயிடுச்சு, 301 தாண்டி விட்டது. ஸோ பாஜகவுடைய ஆதரவு எம்பி 301. இதுக்கிடையில் இந்த கூட்டம் ஆண்டிகளின் கூட்டம், முட்டாள்களின் கூட்டம், மூடர்களின் கூட்டம், கோமாளிகளின் கூட்டம், என்ன சொல்கிறது? நான் ஏன் இவ்வளவு அடைமொழி சொல்கிறேன்னா, இவங்களுக்கு 291 வந்துருச்சு. 272 இருந்தால் போதும் ஆட்சி அமைக்க. 291 வந்துருச்சு. 301 தாண்டிடுச்சு, 300 தாண்டிடுச்சு. மற்றவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் 99 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் அந்த கூட்டணி 233, பிஜேபியே 240 தாண்டியாச்சு. இவ்வளவு இருந்தும் இந்த கூட்டம் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யார்? இவர் ராகுல் காந்தி சந்திரபாபு நாயுடுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ஆதரவை கொடுங்கள். அவர் சொல்லிட்டார், நான் என்டிஏ கூட்டணியிலேருந்து தான் ஜெயித்தேன், அதனால் அந்த ஆதரவை பற்றி பேசாதீங்கன்ட்டார். உடனே ஸ்டாலின் ஃபோன் பண்ணுறாரு. ஸ்டாலின் 2 பக்கமும் ஃபோன் பண்ணுறாரு. அந்த கதை அப்புறம் சொல்கிறேன். ஸ்டாலின் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்த்து தெரிவித்தாராம். இப்போ சந்திரபாபு நாயுடை பார்க்க நேராக போகிறாராம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆதரவை கேட்குறது. சந்திரபாபு நாயுடு என்ன முட்டாளா உங்களை மாதிரியா? அந்த எவ்வளவோ வருஷம் அரசியல் இருக்கார். நீங்கள் முதலமைச்சராகி 3 வருஷம் தான் ஆச்சு. அந்த 2-3 இதில் வந்து முதலமைச்சராக இருக்கார். மத்திய அரசாங்கத்தில் கூட்டணி ஆட்சியிலெல்லாம் இருந்திருக்காரு. அவருக்கு தெரியாதா யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு? அவர் என்ன பைத்தியக்காரனா? மத்திய அரசாங்கத்தோட நல்ல உறவை வச்சுக்கிட்டு ஆந்திராவுக்கு அதிக பணத்தை வாங்கி அந்த நம்முடைய ஆந்திராவுடைய மக்களுடைய இதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் அவர் வந்து முக்கியமாக இருக்கார். உங்களை மாதிரியா 8 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாய்ச்சிக்கிட்டு இன்னும் போய் கடனை வாங்கிட்டு இப்படியா கோமாளியாக இருப்பாங்க? அவர் விவரத்தோடு போட்டு முன்னாடியே ஐஎன்டிஏ கூட்டணி முடியாதுன்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து ஜெயிச்சிருக்காரு. பிஜேபி வாக்கு வாங்கி தானே ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் எப்படி நிறைய மறைப்பார்? அவரை அறிக்கை விட்டார். இன்னைக்கு நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பேன் அப்படின்னு அறிக்கை விட்டார். அதுக்கடுத்தது நிதிஷ்குமாரை போய் இந்த கூட்டம் கிடைக்குது. அது எப்படி? நிதிஷ்குமாருக்கு 13 எம்பி. நிதிஷ்குமார் 13 கழிச்சிட்டாலுமே 280 தொகுதி 280 எம்பி இருக்க பாஜக அசைக்க முடியாத. ஆனால் நிதிஷ்குமார் பார்த்தார் இந்த கோமாளி கூட்டத்தை பற்றி அவருக்கு முதலே தெரியும். இந்த கூட்டத்தில் தான் ஐஎன்டியில் தான் இருந்தார். பார்த்தார், ஒரு வேலையும் சரியில்லை, உங்களோடு இருந்தால் நம்மளும் போயிடுவோன்ட்டு சொல்லி அங்கேருந்து வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் தான் பிஜேபி பக்கம் வந்தார். வந்து மாநில அரசாங்கத்தையே மாற்றி வெளியில் அனுப்பிட்டு பாஜகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சார். அவர் இப்போ இது பண்ணுவாரா? அவர் இன்றைக்கி டெல்லிக்கு போகிறாரு ஃப்ளைட்டில். கூட யார் வரா? இந்த லல்லு பிரசாத் யாதவ் பையன் தேஜஸ்வி யாதவ் அவர் பின் சீட்டில் இருக்கார். உடனே நிதிஷ்குமார் பக்கத்தில் இருந்தாலும் கெஞ்சி கேட்டு அவர் பக்கத்தில் போய் உட்காந்து பேசுகிறாரு. நிதிஷ்குமார் சிரிச்சுக்கிட்டே பழம்பெரும் அவர் பழைய நரி, அவருக்கு தெரியாது, இதுங்கெல்லாம் சின்ன கூட்டம், முயல்களின் கூட்டம் பேசிட்டு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்டிஏ கூட்டணி கூட்டம் நடந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. என்டிஏ கூட்டணியின் முடிவில் அவங்க 2 பேரும் மோடியை பிரதமராக தேர்ந்தெடுக்க ஒரு மனதாக ஒத்துக்கிட்டாங்க. செய்தி வந்துருச்சு. அதனால் 7ஆம் தேதி மறுபடியும் பிஜேபி கூட்டம் நடக்குது, எம்பிகளின் கூட்டம். அதில் ஒரு மனதாக மோடியை பிரதமராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோடி வந்து கடிதத்தை போய் கொடுக்குறாரு, எம்பிகளின் ஆதரவு கடிதத்தை ஜனாதிபதிகிட்ட. 10ஆம் தேதி மோடி பிரதமராக பதவியேற்கிறார். ஆனால் இந்த கூட்டம் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கு, நாங்கள் ஆட்சி அமைப்போம். இந்த ஒரு செல்வ பெருந்தகைன்னு இங்கே ஒரு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு 99 தாங்கிறத விட்டாங்க, நாங்கள் ஆட்சி அமைப்போம். எப்படி ஆட்சி அமைப்பீங்க? யார் சப்போர்ட்? இல்லை நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். சந்திரபாபு நாயுடுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் கற்றுக்கிட்டு 2 விரலை காமிக்கிறாரு. எம்ஜிஆர் 2 விரலை காமிக்கிறாரு வெற்றிங்கிறதுல. அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ராகுல் காந்தி கோமாளி ராகுல் காந்திக்கு சொல்லலாம். நிதிஷ்குமார் போய் 2 விரலை காமிச்சிட்டாரு. எல்லாம் ஒன்றா மீட்டிங் போட்டு இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு.
இது இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இதுக்கிடையில் டெல்லியிலிருந்து கிடைத்த ஒரு ரகசிய செய்தியை நான் நமது இவங்களோட சப்ஸ்கிரைபரோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக ரகசிய செய்தி. பாஜக ஆட்சி அமைக்கும் அளவிற்கு 295 நேற்று நெருங்கியவுடன் முக்கியமான ஒரு சோர்ஸுக்கு ஸ்டாலின் இங்கிருந்து தூது விட்டிருக்கார். அதில் நாங்கள் பாஜக கூட்டியில் இணைய தயார், எனக்கு 4 MP கொடுங்க. அவர் கேட்கல. அதாவது 8 லட்சம் கோடி கடன் இருக்குது. நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன கேட்பார்? 8 லட்சம் கோடி கடன் இருக்குது, எங்கள் மாநிலம் கடனில் மூழ்கி இருக்குது, ஏதாச்சும் உதவி செய்யுங்க மத்திய அரசாங்கத்திட்டேருந்து. வெள்ள நிவாரண நிதி நிறைய பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க. காவேரி பிரச்சனையில் கர்நாடகா ரொம்ப இது பண்ணுறாங்க, அதனால் இந்த மேகதூதனையை கட்டக்கூடாது, அதுக்கு தடை விதிங்க. எங்களுக்கு வர வேண்டிய டிஎம்சி தண்ணீரை வாங்கி கொடுங்க. நல்ல மனிதராக இருந்தால், மனசாட்சி உள்ள முதல்வராக இருந்தால், நாட்டுக்கு தேவையான மக்களை பாதிக்கக்கூடிய இந்த விஷயத்தை கேட்டு நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் பிஜேபிக்குன்னு சொல்லியிருந்தால் மாலை போடலாம் நம்மளே. ஆனால் கேட்குறது என்ன கேட்குறாரு தெரியுமா? 4 மந்திரி பதவி வேணுமா அவருக்கு? 4 மந்திரி பதவி. 4 மந்திரி பதவி யார் யாருக்கு? தங்கச்சிக்கு, கனிமொழிக்கு 1, அப்புறம் அவங்க குடும்ப உறுப்பினர் ராசாவுக்கு 1, அதுக்கடுத்தது 3வது யாருக்கு? டிஆர் பாலுவுக்கு 1, 4வது யாருக்கு? தயாநிதி மாறனுக்கு 1. 4 மந்திரி பதவி வேணுமா ஸ்டாலின் விடுத்த கோரிக்கை. அதுவும் இவங்க கேட்குற லாக்காவாக வேணுமா? எனக்கு அப்படியே ஞாபகம் போகுது, 2004 கருணாநிதி இந்த வேலை தான் பண்ணார். சோனியா காந்திக்கு ஆதரவு தரேன்ட்டு ஐடி மந்திரி வேணும். அவர் கேட்டது பூரா சம்பாதிக்கிற மந்திரி இப்போ லாக்காவாக கேட்டார். அப்போ தான் சோனியா சொன்னாங்க, எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எப்படிங்க சம்பாதிக்கிறதுன்னு ஓப்பனாக கேட்டாங்க. இப்படி நாட்டு நலனை பற்றியே கவலைப்படாத கூட்டம் நம்ம தலையெழுத்து இவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 4 மந்திரி வேணுமா ஸ்டாலினுக்கு? உடனே ஒரு ஆதரவு கொடுக்க தயாராக. அங்கே என்ன பண்ணிட்டாங்க? யார் மூலமாக? அமித்ஷா மூலமாக கனிமொழியை வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க. அங்கே மோடி என்ன சொல்லிட்டாராம், தேவையில்லை, நமக்கு ஏற்கனவே ஆதரவு இருக்குது அப்படின்ட்டு அவர் வேணான்ட்டார். அதனால் இப்போ இந்த கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த கூட்டத்தை தூண்டி விடுறது யாருன்னா டிஆர் பாலு. டிஆர் பாலு கனிமொழிகிட்ட சொல்கிறாராம்மா, அவங்க அண்ணன்ட்ட சொல்லுமா, வெறும் எம்பியாக எவ்வளோ நாளைக்குமா இருக்கிறது, அங்கே இருந்தால் தாமா மந்திரி பதவி இருந்தால் தாமா நமக்கு மரியாதை அப்படின்ட்டு கனிமொழிகிட்ட கேட்குறாரு. ராசாவும் தூண்டி விடுறாரு கனிமொழி போய் என்ன கூட்டணியில் சேர்ந்துடுறோம்னு. அப்போ இந்த மாதிரி எப்படி எந்த மூஞ்சியோட கூட்டணியில் சேருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? 1999க்கு போகணும் நீங்கள். 1999 மக்களவைத் தேர்தல் நடந்தது. அப்போ திமுக பாஜகவுக்கு எதிராக நின்னாங்க. ஜனங்கிட்ட என்ன சொன்னாங்க? மதச்சார்பற்ற கட்சி, இந்த கட்சியை ஒழித்தே தீர்வோம்னாரு கருணாநிதி 99. நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஏமாந்த சிறுபான்மையினர் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்போவுமே இங்கே தானே போடுவாங்க. இந்த அரசாங்க ஊழியர்கள் மாதிரி. அரசாங்க ஊழியர்கள்லாம் திமுக 1008 அயோக்கியத்தனம் பண்ணாலும் ஓட்டை போட்டுருவோம். அதே மாதிரி இந்த சிறுபான்மையினர் மக்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் சரி, நாடு குட்டிச்சவராக போனாலும் சரி, ரைட்டு பாஜகவை கமிஷ பயமுறுத்துவாங்க, போட்டுவாங்க. 99 போட்டாங்க திமுகவுக்கு, பாஜகவை எதிர்க்கிறார் அப்படின்னு. கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சது, பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லை. உடனே கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? பாஜக மதவாத கட்சி தான், ஆனால் நாட்டுக்கு தேவை ஒரு நிலையான ஆட்சி. நாட்டுக்கு இப்போ நிலையான ஆட்சி வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாஜகவுடன் இணைகிறோம்னு சொல்லி வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியில் இணைஞ்சாங்க. அதே நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க சிறுபான்மையினருக்கு. போட்டு இணைஞ்சு முரசொலி மாறனை கேபினெட் மந்திரியாக்கி, முரசொலி மாறனுக்கு உடம்புலாம் சரியில்லாமல் போய் அப்போ அப்போலோ ஆஸ்பத்திரியில் வச்சு கோடிக்கணக்கான ரூபாயை, இலாக்கா இல்லாத மந்திரின்னு வச்சு கோடிக்கணக்கான ரூபாயை மத்திய அரசாங்கத்தை கொடுக்க வச்சாங்க. 1999 2004 வரை பாஜகவை எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்த்து விட்டு எலெக்ஷனுக்கு பிறகு அதே பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து மந்திரியாகி அத்தனை சுகத்தையும் அனுபவித்தவர்கள் இவர்கள். பிரசிடென்ட் அதை பார்க்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி குற்றவாளிகளுக்கு நாங்கள் என்ன பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, கிரிமினல் ஆன்டிசிடென்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஜட்ஜுங்கள்லாம் தண்டனை கொடுக்கும்போது, பெயிலெல்லாம் கொடுக்கும்போது ஒரு குற்றவாளிக்கு போய் பெயில் கேட்பாங்க. ஏற்கனவே கிரிமினல் ஆன்டிசிடென்ட் இருக்கா, ஏற்கனவே தப்பு பண்ண வர இது இருக்கா
வரலாறு இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாம் 2 கேஸில் உள்ளே போயிருக்காரு, தண்டனை வாங்கியிருக்காருன்னா பெயில் கொடுக்க மாட்டான். அப்போ இவன் பயங்கரமான ஆள். அந்த மாதிரி ஆன்டிசிடென்ட் டிஎம்கேக்கு கிரிமினல் ஆன்டிசிடென்ட். 1999 நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு சிறுபான்மையினருக்கு நம்பிக்கை துரோகம் போயிட்டு இதே வாஜ்பாயோட சேர்ந்து 5 வருஷம் சுகத்தை அனுபவித்தவர்கள், ஜாட்ரா போட்டவங்க. அப்போ அதே வேலை இப்போ ஏன் பண்ண மாட்டாங்க? கரெக்டாக பண்ணிட்டாங்க அன்னைக்கே. நான் 20. ஆனால் மோடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆதரவு தேவையா அப்படின்னு பார்த்தாரு. ஏற்கனவே 291 வந்துருச்சு. இப்போது ஒரு 10 வருது, 301. சந்திரபாபு நாயுடு நான் இருக்கேன்ட்டார். நிதிஷ்குமாரும் கையை தூக்கிட்டார். இப்படி எதுக்கு இவங்களோட போய் சேரணும்? அதனால் அவங்க அமித்ஷாட்ட மோடி பார்க்கலாம், தேவைப்பட்டால் பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க. இன்னொரு நல்ல